திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனை, வட்டாட்சியர் அலுவலகம், புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கார்த்திகேயன் IAS ஆய்வு செய்தார். திருத்தணியில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கார்த்திகேயன் IAS திருத்தணி அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவில் குழந்தை பெற்ற தாய்மார்களிடம் தங்களுக்கு அரசின் சலுகைகள் கிடைக்கப் பெறுகிறதா, மருத்துவமனையில் மருந்துகள் குறித்த நேரத்தில் வழங்கப்படுகிறதா, கவனிப்பு எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்தார். மேலும் தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு 45 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கட்டிடம் முழுமையான பயன்பாட்டிற்கு எப்போது வரும் என்று அரசு மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக என செயல்பட்டு வரும் அலுவலகத்தில் ஆய்வு செய்த கண்காணிப்பு அலுவலர் கார்த்திகேயன், அலுவலக மேற்பார்வையாளர் அதிகாரி எங்கே என கேள்வி எழுப்பிய போது பணியில் இருந்த பெண் காப்பாளர் பதில் கூற முடியாமல் முழித்தார். அவரிடம் பெண்களுக்காக இந்த மையம் எப்படி செயல்படுகிறது, ஒரு மாதத்தில் எங்கு இருந்து அழைப்புகள் வந்தது, பெண் பாதுகாப்பிற்கு எவ்வாறு ஆலோசனைகள் வழங்குகிறீர்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் எழுப்பிய கேள்விக்கு தற்காலிக பெண் பாதுகாவலர் பதில் கூற முடியாமல் நின்றார். தொடர்ந்து திருத்தணி புதிய பேருந்து நிலையம், வட்டாட்சியர் அலுவலகத்தில் சேவை மையம் மற்றும் வட்டாட்சியர் இடத்தில் மக்களுக்காக வழங்கப்பட்டு வரும் சேவைகள் போன்றவை குறித்து ஆலோசனை கூறி ஆய்வுகளை மேற்கொண்டார். மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கார்த்திகேயன் IAS ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பிரதாப், வருவாய் கோட்டாட்சியர் கனிமொழி, வட்டாட்சியர் மலர்விழி மற்றும் பலர் உடன் இருந்தனர்.